நீலகிரியில் இளைஞர் ஒருவர் ஒரே நேரத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளை காதலித்து கர்ப்பமாக்கிய சம்பவம் பெற்றோர் மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டதால் இருவரும் கை குழந்தையுடன் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நடந்தது என்ன? நீலகிரி மாவட்டம் உதகையைச் சேர்ந்தவர் பிரவீன். 22 வயதான இவர் டிப்ளமோ படித்து முடித்துவிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2 ஆண்டுகளாக உதகையைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை காதலித்து வந்துள்ளார். இந்த காதலர்களுக்கிடையே அடிக்கடி சின்ன சின்ன சண்டை ஏற்பட்டுள்ளது. பின்னர் இளைஞர் பரிசுப் பொருட்களை வாங்கி கொடுத்து சிறுமியை ஏமாற்றி தனது மாய வலையில் விட வைத்துள்ளார். இதனிடையே உதகையில் உள்ள அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவி ஒருவருடன் பிரவீனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் அந்த மாணவியிடமும் நெருக்கம் காட்டியவர் அவரையும் காதல் வலையில் சிக்க வைத்துள்ளார். ஒரே நேரத்தில் இருவருக்கும் தெரியாமல் அவர்களை ஏமாற்றி அத்துமீறியுள்ளார். மேலும் தன்னை ஒரு பிளேபாயாக காட்டிக்கொண்டு திருமண ஆசை வார்த்தை கூறி அவர்களின் வாழ்க்கையில் விளையாடியுள்ளார். தொடர்ந்து இரு மாணவிகளிடமும் நெருக்கம் காட்டி தனிமையில் இருந்து வந்துள்ளார். இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கல்லூரி மாணவி கர்ப்பமானது தெரிய வந்துள்ளது. உடனே மாணவியின் வீட்டிற்கு தெரியாமல் பிரவீன் அவரை திருமணம் செய்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் கல்லூரி மாணவி 18 வயது நிறைவடைந்தவராக இருந்ததால் பெரிய அளவில் பிரவீனுக்கு பிரச்சனை ஏற்படவில்லை. கடந்த 1 மாதத்திற்கு முன் அந்த மாணவிக்கு ஆண் குழந்தையும் பிறந்துள்ளது. இதனிடையே பிரவீனால் ஏமாற்றப்பட்ட பள்ளி மாணவிக்கு கடந்த 3ஆம் தேதி திடீரென வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. உடனே அவரின் தாயார் சிறுமியை உதகை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு அவரின் தாயார் தலையில் இடி விழுந்தது போன்ற அதிர்ச்சியில் ஆடி போய் உள்ளார். அந்த அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்குள் பிரசவ வலி எடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. சிறுமிக்கு 15 வயதே ஆன நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரிக்கும் உதகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் பெயரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர் பிரவீன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இளைஞரின் ஆசை வார்த்தையை நம்பி தங்களது வாழ்க்கையை தொலைத்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் இருவரும் கை குழந்தையுடன் பரிதவித்து வருகின்றனர். இரு குடும்பத்தினரும் தங்களின் மகள்களின் எதிர்காலம் கேள்விக்குறியானதை நினைத்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இளைஞர் ஒருவர் ஒரே நேரத்தில் பள்ளி கல்லூரி மாணவிகளை காதலிப்பதாக கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றிய சம்பவம் உதகையை உறைய வைத்துள்ளது.